இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோடாக இப்போது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினமாக இருக்கிறது. அப்ப உலக சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி கதைக்கும் பொழுது இன்றைக்கு மிக மோசமாக சுற்றுச்சூழல் மாசடைந்து கொண்டு செல்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய ஈழத்திலே குறிப்பாக எங்களுடைய வடபகுதிகளிலே காற்றினுடைய தரம் என்பது மிக கேள்விக்குட்படுத்தக்கூடிய நிலையிலே மாறிக்கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு கொரோனா மீண்டும் ஆரம்பிக்கின்றது. அதனுடைய திரிவுகள் பரவ ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பூர், இந்தியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய கொரோனா பரவல் மீண்டும் எங்களுடைய இலங்கையிலே வந்திருக்கிறது. இங்கேயும் கொரோனா நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள் என்னும் பொழுது இந்த சுற்றுச்சூழல் மாசு அல்லது இந்த காற்று மாசு எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த கொரோனா பரவலோடு சேர்ந்து எங்களை வாட்டி வதைக்கப் போகிறது என்பது உண்மையான விடயமாக இருக்கிறது. அண்மைய நாட்களிலே நாங்கள் பத்திரிகைகளாக தினம்தோறும் கூறியிருந்தோம். சிவப்பு வலயத்தை எட்டக்கூடிய அளவுக்கு கூட யாழ்ப்பாணத்தினுடைய காற்றினுடைய தரம் என்பது இருந்திருக்கு. அதை தாண்டி எங்களுடைய நிலம் மாசுபடுவதாக இருக்கட்டும், நீர் மாசுபடுவதாக இருக்கட்டும், எல்லா வளங்களுமே இன்றைக்கு மாசுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய ரசாயன உர பாவனையாக இருக்கட்டும், அல்லது அதிகரிக்கக்கூடிய வாகன பாவனையாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய புகைகளாக இருக்கட்டும், கழிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் வாழக்கூடிய இந்த சுற்றுச்சூழலை இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறோம். சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது மிக அளவிலே எங்களை பாதிக்க போகிறது. இன்னும் ஒரு 5 வருடங்களுக்குள்ளே நாங்கள் எதிர்பாராத அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று கூட நாங்கள் ஒரு தினங்களுக்கு முதல் பத்திரிகைகளில் உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு அண்டார்டிகா, ஆர்டிக் போன்ற கண்டங்களில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் மிக வேகமாக உருக ஆரம்பித்திருக்கின்றன. அவற்றுடைய வேகமான உருகுதல் காரணமாக கடலினுடைய நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டு செல்வது. இதனால் சிறிய தீவுகள் மிக விரைவிலே நீருக்குள்ளே மூழ்கி அழிந்து போகும் அபாயம் இருப்பதாகவும் உலக நிறுவனங்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் மாலைதீவிலே இருந்து அண்மையில் வெளியிடப்படுகின்ற அறிக்கை ஊடாகவும் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் மாலைதீவினுடைய கரையோர பிரதேசங்கள் நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டு செல்வதை போன்று இலங்கையும் ஒரு சிறிய தீவாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த வெப்பநிலை மாற்றமாக இருக்கட்டும், சூழல்களை மாற்றமாக இருக்கட்டும், எல்லாமே எங்களைத்தான் வாட்டி வதைக்கப் போகிறது. எனவே நாங்கள் செய்யக்கூடிய விளைவுகள் எல்லாம் கர்மாக்கள் போல் எங்களையே சூழ்ந்து எங்களுடைய அடுத்த தலைமுறையை இல்லாமல் செய்வதற்கான விடயங்களைத்தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்திலே சுற்றுச்சூழல் மீது மிகப்பெரிய கவனமும் கரிசனையும் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தமிழர்கள் நாங்கள் பஞ்சபூதங்களை கடவுளாக வழிபட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த இயற்கையை இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள் இயற்கைக்கு எதிராக மாறுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாகத்தான் இதிலும் குறிப்பாக இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பல சுற்றாடலை சுத்தம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுத்து வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் பண்ணை பகுதிகள் சுத்தம் செய்யப்பட்டதாக பத்திரிகைகளின் செய்திகளிலும் பார்த்திருந்தோம். அதை நாங்கள் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இந்த சுற்றுச்சூழல் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் இன்று எங்களுடைய தேசத்தில் இந்த செம்மணி புதைகுழி அகழ்வு என்பதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய விழாகாலம் பொறுத்து கொண்டிருந்த பூமாதேவியை அகழ்ந்து இப்பொழுது சில உண்மைகளை நிரூபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இது சர்வதேச கண்காணிப்புடனும் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாகவும் இந்த அகழ்வு இடம்பெற வேண்டும் அப்படி என்று உறுதிப்படுத்தி இன்று போராட்டம் ஒன்றும் இடம்பெற உள்ளது. இப்படி இந்த சுற்றுச்சூழல் தினம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதனுடைய சுத்தம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் எவ்வளவு காலம்தான் இந்த பூமாதேவியும் பொறுத்து கொள்வார். சில உண்மைகளை தன்னுள் மறைத்து கொண்டிருந்தது போதும் அப்படி என்று சொல்லி சில உண்மைகளை எல்லாம் இப்பொழுது வெளியில் கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக சிசுவினுடைய சிதலம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல எலும்புகள் இணைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குவியல்களாக எலும்புகள் இருந்தது அப்படின்ற தரவுகளும் வெளிவந்திருக்கிறது. இதுவும் நாங்கள் இன்று முக்கியமாக தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த இன்னுமொரு தகவல் பரபரப்பாக, குறிப்பாக இந்த அரசு மாற்றத்தின் பின் மக்களிடையே பரபரப்பாக இருந்த விடயம் இந்த 5ஆம் தர புலமை பயிற்சிகள் நிறுத்தப்படும், இது இனி இல்லை அப்படி என்ற கருத்துக்களுக்கும் எங்களுடைய நாட்டின் பிரதமர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது இது தொடர்பான முடிவுகள் இன்னுமே எடுக்கப்படவில்லை அப்படி என்று சொன்னால் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் இது தொடர்பான எதுவித நடவடிக்கைகளும் இன்னும் எடுக்கப்படவில்லை அப்படி என்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த சுற்றுச்சூழல் அப்படி என்று சொல்லிக்குள்ள மீளவும் இந்த கொரோனாவினுடைய திரிவு என்பது ஆரம்பித்திருக்கிறது. அதை தாண்டி எங்களுடைய நாட்டில் இந்த சிக்குன்குனியாவாக இருக்கட்டும், இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்று என்று பல தொற்றுகள் ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் அனுராதபுரத்தில் 6 பேருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து ஒருவர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இதனால் அச்சப்பட தேவையில்லை அப்படி என்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். மேல் மாகாணத்தில் அதிகம் அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பொதுவாக சனப்பிழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த மாஸ்க் அணிய சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்ப இப்படி ஆசியாவில் மீளவும் இந்த கோவிட் திரிவு என்பது ஆரம்பித்திருக்கிற நிலையில் நாங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வதுதான் நல்லது அப்படி என்பதையும் நாங்கள் இந்த தலைப்பு பகுதியோடாக சொல்லிக் கொள்கிறோம். கரீரன்.
அப்போ நிச்சயமாக இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம், அதை தாண்டி இன்றைக்கு சுற்றுச்சூழலோடு ஒருமித்ததாக இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய இந்த கொரோனா தாக்கங்கள் எல்லாம் உங்களுடைய உடல்களிலே பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய, அதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திக் கொள்கிறோம். இந்த மாஸ்க் அணிவதை கட்டாயமாக சொல்ல கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்மை நாட்களே கொழும்பு நகர பகுதிகளெல்லாம் மக்கள் மீண்டும் இந்த கொரோனா தடுப்பு நிலைக்கு மாறீர்கள் என்பது எங்களுடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களும் இந்த கொரோனா விழிப்புணர்வுக்கான அம்சங்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களிடம் ஹரிஹரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.